டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நடிகர் வந்து 2 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தி அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்க சொல்கிற பதிலும் புதுசாக இருக்குது, திருசாக இருக்குது. நம்ம தலைமை சரியாக இருக்கணும், குடும்பத்தை தாய் வைப்பை சரியாக வளர்த்துருக்கணும். எனது அன்பானவர்களுக்கும் கல உடன்பிறப்புகளுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவானது நம்ம தலைமைக்கும் தலைவருக்குமான பணிவான வேண்டுகோளுக்கான ஒரு பதிவு. சரி, நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். டிவிக்கேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து நடிகர் வந்து 2 வருஷமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 கூட்டங்கள் நடத்தி ஸ்பீச் கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்பீச்சை வந்து நம்மளும் லைவாக கேட்டுட்ருக்கோம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன தெரிஞ்சதுதான். அவரோட ஸ்பீச்சை கேட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்களான தொண்டர்களான ரசிகர்கள் அவங்கள்ட்ட போய் இந்த மீடியாக்கள் வந்து மைக்க நீட்டி பேட்டி கேட்குறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேட்டியும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அவங்க சொல்கிற பதிலும் அவருடைய அந்த அந்த ஆர்வக்கோளர்கள், அதாவது சினிமா ஆர்வக்கோளர்கள் அவங்க பேசுகிற பேச்சும் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பதிலும் ஒரு புதுசாக இருக்குது, திருசாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. தொகுதிகள் ஜெயிப்பார் நினைக்கிறீங்க? 267 தொகுதிகள் ஜெயிப்பார். அவங்க அப்படி கடந்து போயிட முடியாது. காரணம், அவங்க எல்லாம் நம்ம நாட்டில், நம்ம வீட்டில், நம்ம ஊரில், நம்ம தெருவில் ஆட்கள் எல்லாம் வந்து சிறு வயசு பிள்ளைங்க. 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. இன்னும் தலைமை சரியாக இருக்கணும், குடும்பத்தை தாய் வைப்பை சரியாக வளர்த்துருக்கணும். அப்படி மிஸ்ஸான பிள்ளைங்க தான் இந்த மாதிரி வந்து ஸ்டாலின் அங்கிள் 2024 எங்க அண்ணன் மட்டும் தான் சிஎம், யாருமே கிடையாது அந்த பதிலை சொல்லிக்கிட்டு அரபுகளா இது தெரியாம சரி ரைட்டு கட்சி ஆரம்பிச்சிருந்த தலைவர் அவராவது இதுவரை சினிமா தரமா ஒரு சினிமாவை டேடாக பேசி சினிமா இருந்தார். அதே மாதிரி அதை பேசிட்டு இருக்காரு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. புதுசுலாம் கேட்டு தான் இருக்கும். சரி, இவ்வளோ கூட்டத்தை சேர்த்துருக்கமே, அவங்கள முதல் நல்வழிப்படுத்தி அவங்களுக்கான ஒரு நேர்வழி பாதையை காமிச்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை செட் பண்ணி போட்டு அவரும் சரியில்லை, அந்த ரசிக குஞ்சுகளும் இப்படி இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்ப. சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இந்த பார்த்துட்டு இருக்கும், தெரிஞ்ச விஷயம்தான். இது என்ன வழி? ஒரே வழி. தலைவருக்கு, நம்ம தமிழக முதல்வருக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளும் கூட இதே மாதிரி நம் கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தயவு செய்து தலைவருக்கு வேண்டுகோளை வைங்க. அந்த வேண்டுகோள் என்னன்னா, 2026 ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இந்த நபர்களை, அதாவது வந்து அப்படி சொல்கிறது அந்த நபர்களை அவங்களுக்கான, ஏன்னா அப்படி விட்டு போக முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம சமுதாயத்தில் அந்த பிள்ளைங்களை விட்டு போனோம்னா அந்த குடும்பம் கிட்ட போயிடும். ஏன்னா தாய் தப்பனை பார்க்க அந்த பிள்ளைங்க தான், அது பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து கேம்ப்பு, நல்ல மாஸ்டர்ஸ், அதாவது வந்து பிசிக்கலி மென்டலி இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கான நல்ல மாஸ்டர் செலக்ட் பண்ணி அங்கங்கே இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இந்த நபர்களை சேர்த்து அவங்களை வந்து நம்ம ஒருங்கிணைப்படுத்தணும். அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து மேம்படுத்தணும். இல்லைன்னா வந்து அந்த பசங்க மட்டும் கெட்டு போகிறது மட்டும் இல்லை, அந்த ஒரு நபர் கெட்டு அது சிலனா அந்த குடும்பமே கெட்டு போயிடும். அவங்க நம்பி குடும்பம் இருக்குது, வயதாக பேர் இருக்காங்க, பிள்ளை இருப்போம், சகோதரர் இருப்பாங்க. 2026 நம்ம ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கான நேர்வழிப்படுத்துறதுக்கும் அவங்க நல்வழிப்படுத்துறதுக்கும் அவங்கள வந்து செம்மைப்படுத்துறதுக்குமான முயற்சிகளை நம்ம அரசு வந்து கண்டிப்பாக செய்யணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பதிவு மாதிரி தயவு செய்து நம்ம கலந்துக்க அத்தனை தொண்டர்களும் தலைமையில் இருக்கிறவங்களும் முக்கியமான நபர்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நம்ம சிஎம்க்கு மின்னஞ்சல் மூலியமாகவோ இல்லை எழுத்து மூலியமாகவோ வந்து இதை பதிவு பண்ணுங்க. நான் விட்டு போயிட முடியாதுல்ல. அவங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அவங்கள திட்டி அது இந்த வார்த்தையை சொல்லி, ஏன்னா தலைவர் எப்படி இருக்காரு விட்டுருங்க.
அது கோடீஸ்வரர், அது கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கு. அது முக்கியமான விஷயம். அது சம்பாரிச்சு முடிச்சு அது செட்டில் ஆகி கிட்டத்தட்ட அது வேற லெவலில் இருக்கு. இதுக்கு பாவம் அன்றாட கட்சியை குடும்பம் கிட்ட போயிடும். இதுதான் எனக்கு வேண்டு கொடுங்க. வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.